வணக்கம். செம்பகம் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி. முதலில் தலைப்புச் செய்திகள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளை முதல் கனமழை. கிளிநொச்சியில் கசிப்புசார் குற்றங்கள், 3000க்கு மேற்பட்டோர் கைது. அனுஷா பெல்பிட் இளஞ்ச மூடல் ஆணைக்குழுவினால் கைது. சாமர சம்பந்திற்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 மீண்டும் விளக்கமறியல். சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய 7 பேர் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் கடந்த வருடம் 3000க்கு மேற்பட்ட நபர்கள் கசிப்பு சார்ந்த குற்றச் செயல்களுக்காக நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போதைக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பில் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். இதன் போதே கடந்த வருடம் கசிப்பு காட்சிய விற்பனையில் ஈடுபட்ட 3004 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைவிட சாராயத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பில் 21 பேரும், போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 19 பேரும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அமைச்சருமான சாமர சம்பந்தசநாயக்கவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டன. சாமர சம்பந்தசநாயக்கவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. முன்னாள் அமைச்சின் செயலாளரும் பணிப்பாளர் நாயகவுமான அனுஷா பெல்பிட்ட லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 4,60,00,000 ரூபாய் பணத்தினை ஈட்டிய முறையை வெளிப்படுத்த தவறியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுஷா பெல்பிட் இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் வாக்குமூலம் வழங்கிய முன்னிலையான நிலையில் அவரிடம் ஆரம்ப கட்ட வாக்குமூல பதிவினை செய்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது வடக்கு, வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று பிற்பகலுக்கு பின்னர் கிழக்கு மற்றும் வட மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உள்பட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜனவரி 30ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்தியமையாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பதுளை ரிதிமாலியத்த பெத்தங்கரவ பகுதியில் சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய 7 சந்தேக நபர்கள் ரிதிமாலியத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று வியாழக்கிழமை காலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹங்குரான்ஹெத்த, ரீதிமாலியத்த, கந்தலாய் மற்றும் ரக்குவானை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் 41 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது.
இத்துடன் செம்பகம் மீடியாவின் நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு எதிர்பாருங்கள்.